ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. கண்டிப்பாக ஒருத்தங்களும் இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. எல்லாருக்குமே இது தேவைப்படுற ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத சொல்லலாம். அது என்னங்கிறது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஏன்னா இன்றைக்கி சோமவார திங்கள்ங்கும் போது சிவனுக்கு உகந்த ஒரு விஷயந்தான். கண்டிப்பாக சிவனை பிடிக்கிறவங்களாகட்டும், சிவன் சம்மந்தப்பட்ட எந்த விஷயம் செய்கிறவங்களாகட்டும், இது ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். சித்தர்கள் வந்துட்டு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சொல்கிறாங்க. இதுவும் வந்து நிறைய வெற்றிகைகளுக்கு ஒரு ஒரு ஈஸியான ஒரு சொல்யூஷனாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னங்கிறத பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி மரகத நிலவழி எந்திரம் வந்து யார் யாருக்கெல்லாம் ரிசீவ் ஆகிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு கொடுங்க. ஏன்னா ரிசீவ் ஆனவங்க பாதி பேர் என்கிட்ட சொல்லிட்டீங்க. இன்னும் பாதி பேர் வந்து எனக்கு சொல்லலை. ஏன்னா யாருக்கு வந்திருக்கு யாருக்கு வரலங்கிறது அப்போ தான் எனக்கு தெரியும். எல்லாருக்குமே அனுப்பியாச்சு. இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் முதற்கொண்டு எல்லாத்துக்குமே அனுப்பியாச்சு. இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் வந்து அவங்க டேட் கொடுத்துருவாங்க, எத்தனாந்தேதி அவங்க கையில் கிடச்சிரும்னு. அதனால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்களோட இது நம்ம ஷேர் பண்ணியாச்சு. தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு 1 நாள் 2 நாள் அவ்வளோதான் டைமே. அதுக்கு மேலே டிலே ஆகாது. சில பேர்த்துக்கு டிலே ஆகுது. எதனால் டிலே ஆகுதுன்னா, சில பேர் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க முன்னாடி செக்யூரிட்டி இல்லை, உள்ள அப்பார்ட்மெண்ட் உள்ளே விடவும் மாட்டேங்கிறாங்க. அப்போ அங்கே போய் நின்று ஃபோன் பண்ணும்போது ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. சிஸ்டர், ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 1/2 அந்த இடத்துல நின்று ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன், ஃபோன் எடுக்கவே இல்லை யாருமே. யார்ட்டையா கேட்டு உள்ளே போகலானாலும் ஒன்றுமே தெரியல, செக்யூரிட்டியும் இல்லை. அப்புறம் திரும்பி வர மாதிரி ஆயிடுச்சு. அடுத்த நாள் தான் கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நாளுங்கும் போது மழை, சில இடங்களில் மழை இருக்கனால கரெக்டான டைமில் டெலிவரி கொடுக்க முடியல, மழை இருக்கனால. அதுவும் ஒரு ரீசனாக இருக்குது. சரிங்களா? ஏன்னா சில பேர்த்துக்கு இந்த காரணங்கள்னால தான் டிலே ஆகுது. நீங்கள் எந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த ஃபோன் நம்பரை உங்கள் கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் அட்ரஸ் தெரிலேனா உங்கள் நம்பருக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபோன் எடுக்கலைனா தான் எங்களுக்கு திருப்பி கூப்பிட்றாங்க. அதனால் அந்த டைமில் என்ன பண்ணுறதுன்னு எனக்குமே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நீங்கள் ஃபோன் எடுக்காதப்ப திருப்பி எங்களுக்கு கூப்பிடும்போது எங்களுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஃபோன் நம்பர் கையில் வச்சுக்கோங்க. சரிங்களா? எதை சொல்லிடலாமே, இன்ஃபர்மேஷன் சொல்லிடலாம் அப்படின்னு தான் எல்லாருக்குமே வந்து சேர்ந்தும் எல்லாத்துக்குமே அனுப்பியாச்சு. அதனால் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. சரிங்களா? சரி, சொல்லிடலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன். நிறைய பேர்த்துக்கு இந்த கையில் வந்து கயிறு கட்டுற பழக்கம் இருக்குங்க. இதை பற்றி நம்ம வீடியோலாம் சில வீடியோவில் பேசியிருக்கோம். இந்த கயிறு கட்டுறது எதுக்குன்னா, இது ஒரு வழக்கமாகவே வச்சுருப்பாங்க. சில பேர் ஒரு மாதமும் அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி நாட்கள்லாம் வரும்போது அவங்களோட குலதெய்வ கோவிலுக்கு போவாங்க. எப்பெல்லாம் குலதெய்வ கோவிலுக்கு போகிறாங்களோ அப்போ போய் குலதெய்வத்திட்ட வேண்டிட்டு அந்த இஷ்ட தெய்வத்தோட குலதெய்வத்தோட கயிறு வந்து கையில் கட்டிட்டு வருவாங்க. இது ஒரு வகை இருக்குது. எதுக்குன்னா ஒரு பயம் இல்லாமல் இருக்கும், ஒரு பாதுகாப்பு, மெயினாக பாதுகாப்பு. வண்டி வாகனத்தில் போகிறோம், ஒரு பாதுகாப்புக்காக வேண்டி கட்டிட்டு வருவாங்க. இது ஒரு வகை. சில பேர் அவங்க இஷ்ட தெய்வ கோவிலுக்கு, முருகன், சிவன் கோவில், இல்லை ஆஞ்சநேயர் கோவில், எந்த கோயிலுக்கு போகிறாங்களோ அங்கே போய் மந்திரிச்சு கயிறு கட்டிட்டு வருவாங்க. சில பேர் இந்த வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை மந்திரிப்பாங்க, மந்திரிச்சு கயிறு கட்டுவாங்க. இது ஒரு வகை இருக்குது. இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து சிவனுக்குரிய ரக்ஷ மந்திரம்னு சொல்லுவாங்க. ஓம் ஹராய நமக. இது வந்துட்டு சிவனை நினச்சி நீங்கள் இந்த கயிறு உங்கள் வீட்லேயோ அல்லது கோவில்லையோ கொண்டு கொடுத்து, சிவப்பு கயிறுங்க, கொண்டே கொடுத்து நீங்கள் மந்திரிச்சு மீன்ஸ் சாமிக்கிட்ட வச்சு நீங்கள் எடுத்து கட்டிக்கிறது. எதுக்காகனா ஒரு பாதுகாப்பு, ஒரு ரக்ஷை. இது நமக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும், ஒரு ஆபத்து காலத்துலேயும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு உடனே யார் வராங்களோ இல்லையோ இந்த ரக்ஷை நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிறது சித்தர்கள் நம்புகிறாங்க. சித்தர்கள் இதை பற்றி நிறைய விஷயங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பயப்படுற குழந்தைங்களுக்கோ, இல்லை தொட்டதுக்கும் அடிப்படுறவங்களுக்கோ, இல்லை வண்டி வாகனத்தில் போகும்போது ஒரு பயத்தோடு இருக்கிறவங்களுக்கோ இந்த மந்திரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு மந்திரம் பார்க்குறீங்க இல்லையா, இந்த மந்திரம் பிரதோஷத்துக்கு நீங்கள் சொன்னாலே போதுமா. கையில் கயிறு கட்டியிருந்தீங்கன்னா அந்த கயிறை பிடிச்சிட்டே இந்த மந்திரத்தை ஒரே ஒரு வாட்டி சொன்னாலே போதும். அப்படி இல்லைன்னா கயிறே இல்லாட்டியும் பிரதோஷம் சிவன் கோவிலில் உட்காந்து ஒரு வாட்டி இந்த மந்திரத்தை சொன்னாலே அந்த பாதுகாப்பு வளையம் அப்படிங்கிறது நமக்கு ஏற்படுமா. நம்மளை சுற்றி ஒரு சேஃப்டி, ஒரு ராட் மாதிரி நம்மளை சுற்றி ஒரு சேஃப்டி, ஒரு கிரில் மாதிரி நமக்கு ஒரு அப்படி செயல்படுமா. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணும். இந்த மந்திரம் எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு சொல்லித்தரேன். இது ஒரு வார்த்தைகளாக சொல்கிறேங்க, அப்போ தான் புரியும். நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரியம்பகாய திரிபுராந்தகாய திரிகாக்னி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சாய சர்வேஸ்வராய சதா சிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நம. இதுதாங்க இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை பிரதோஷம் ஒரு வாட்டி சொன்னாலே போதும். நீங்கள் கையில் வந்து ரக்ஷை, அதாவது கயிறு கட்டியிருக்கீங்க அப்படின்னா அந்த கயிறை தொட்டுட்டே இந்த மந்திரத்தை சொல்லுங்கள்.
ஆண்களாக இருந்தால் இடது கையில் கட்டுங்க, பெண்களாக இருந்தால் வலது கையில் கட்டணும். சிவப்பு கயிறு தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் அதில் முடிச்சு போடுறதா இருந்தால் 7 இல்லை 9 அந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. இல்லை முடிச்செல்லாம் வேணான்னா ப்ளைனான அந்த கயிறை நீங்கள் கட்டிக்கலாம். கடையில் சிவப்பு நிற கயிறுகள் வந்து கிடைக்கும், இடுப்புக்கு கட்டுற கயிறு கிடைக்கும். அதே கயிறை நீங்கள் கைக்கு வந்து கட்டிக்கலாம். சரிங்களா? இப்படி வந்து இந்த ரக்ஷையை நீங்கள் கட்டுறதன் மூலமாக துஷ்ட சக்திகள்லேருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மந்திரத்தை, அதாவது இந்த பிரதோஷத்துக்கு சொல்லுங்கன்னு சொன்னா இல்லைங்களா, அந்த மந்திரத்தை தொடர்ந்து ஒரு 6 மாதம் வந்துட்டு நம்ம சொல்லிட்டு வரும்போது அது எந்த சக்தியாக இருந்தாலும், தீய சக்திகள் எதுவாக இருந்தாலும் அடிபட்டு போயிடுமா, நம்ம கிட்டவே நெருங்காதான். சில பேர் இந்த பிளாக் மேஜிக் விஷயத்தினால பாதிக்கப்பட்டுகிட்டே இருக்கீங்க, தொடர்ந்து எதிரிகள்னால ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்துகிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இந்த மந்திரத்தை பண்ணும்போது, இந்த மந்திரத்தை சொல்லும்போது எதிரிகள் தொல்லை அப்படிங்கிறதே இருக்காது. அவங்க என்ன தீய செயல்கள் செஞ்சு உங்களை அட்டாக் பண்ணணும்னு நினச்சாலுமே கையில் இருக்க இந்த கயிறு, இந்த ரக்ஷை உங்களை பாதுகாக்கும், உங்கள் கிட்டவே நெருங்க விடாதாமாங்க. அந்த மாதிரியான ஒரு மேஜிக் பண்ணும். இதை நீங்கள் குழந்தைங்களுக்கும் பண்ணலாம், பெரியவங்களுக்கும் செய்யலாம். இது அந்த பிரதோஷ மந்திரங்கிறது பிரதோஷத்துக்கு பிரதோஷம் ஒரு வாட்டி காலையிலையோ அல்லது ஈவினிங்கோ அன்றைய நாள் முடியறக்குள்ளே நீங்கள் சொன்னாலே போதும். இன்னொரு மந்திரம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ரொம்ப ஈஸியான ஒரு மந்திரம், நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு வரி மந்திரம். அது வந்துட்டு தினமும் 38 முறை, டெய்லி ஒரு 38 முறை நீங்கள் சொல்கிறது, சதா சர்வகாலமும் சிவன் உங்களோட இருப்பாராம், உங்கள் கூடவே இருந்து உங்களை வழி நடத்துவாராம். ஒரு வண்டி ஓட்டுறியா, நானும் உன் கூட வரேன், நீ எங்கேயாவது போறியா, நானும் உன் கூட துணைக்கு நிற்கிறேன், நான் உன் கூட இருக்கேன், நான் உன் கூட இருக்கேன்னு இந்த ரக்ஷை மூலமாக சிவன் உங்கள் கூடவே இருப்பார், கண்டிப்பாக உங்களை பாதுகாப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் அந்த மந்திரத்தை தினமும் 38 முறை சொல்கிறது நல்லது. இந்த கயிறை எத்தனை நாளைக்கு ஒருக்க மாற்றலாம் அப்படின்னா, மாதத்துக்கு ஒரு வாட்டி திங்கக்கிழமை நீங்கள் மாற்றிக்கலாம். பழைய கயிறை ஒரு கால்படாத இடத்துல தூக்கி போட்டுட்டு புதிய கயிறை சுவாமி பாதத்தில் வச்சு எடுத்துட்டு நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லி கட்டிக்கோங்க. கட்டிட்டு அந்த மந்திரத்தை சொன்னாலே போதும். சரிங்களா? கட்டிட்டு ஒரு 38 முறை நீங்கள் சொன்னாலே போதும். பிரதோஷ நாள் அன்னைக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த மந்திரத்தை, நான் சொன்னால இன்னொரு மந்திரம், அந்த மந்திரத்தை ஒரு வாட்டி சொன்னாலே போதும். 2 வகையான மந்திரம் இருக்குது, ரெண்டுமே தெளிவாக சொல்லியிருக்கேன் எப்போ சொல்லணுங்கிறது. அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே கம்ப்ளீட் ஒரு ப்ரொடெக்ஷன்ஸ், எப்போவுமே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இன்றைக்கி பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது தெய்வத்தோட அனுகிரகத்தோடு இருக்கிற பாதுகாப்பு தான் நம்மளை கம்ப்ளீட்டாக பாதுகாப்போம். ஸோ அந்த பாதுகாப்பு தான் நம்மளை எல்லா பக்கத்துலேயும் கூட்டிகிட்டு போகுது. ஒரு ஒரு அரணாக இருந்து நமக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு வந்து நமக்கு சேர்க்கும். அதனால் கயிறு கற்ற பழக்கம் இருக்குது, நான் தொடர்ந்து இந்த விஷயமெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போல் பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.